ஒன்றை மட்டும் சொல்லணும், அது வியூஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நியூஸ். நியூஸ் ஹேஸ் டு பி நியூஸ். அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லும் போது அது திசை திரும்பி வேற எங்கோ சென்று இருக்கிற ஒரு காலத்தில் நாம் பயணித்துக் கொடுக்கிறோம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு வாட் எவர் யூ சி இன் யர் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் இந்த சேனல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் இவ்வளோ வந்துருச்சு. பெரிய லெவலில் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக இந்த செய்தி உண்மையதானா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்வதே மிகவும் கடினமாக இருக்கிறது. காலையிலே பலரும் எனக்கு கேள்வி கேட்டார்கள், அண்ணா 500 கோடி வீடை நீங்கள் விற்றுட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களாமே என்ன, எங்கேயும் அந்த செய்தியை பார்த்தேன் ஊடகத்தில் இருக்குன்னு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா 500 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறதுனா 10 கோடி வீடு கட்டி 400 கோடியாக பேங்க்கில் போட்டுட்டு நிம்மதியாக எந்த வேலையை செய்யாமல் வீட்டில் ரிட்டையர் ஆகிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இதை இங்கு உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல 500 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார் என்று நினைத்து விடுவார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள், நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்களுக்கு. யூ ஷுட் பி எஜுகேட்டட், யூ ஷுட் பி நாலேஜபிள். நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ பத்திரிகை செய்தியை வெளிவிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடப்பிகை பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும்.